இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள். கடந்த 200 ஆண்டுகள்ல இந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனை. இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்த அவங்க ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க, இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள். இரண்டே மதம் தான் இந்தியாவில் இருக்கிற, எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சின்மயானந்த அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவுல பேசக்கூடிய ஒரு வார்த்தை. காலம் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க. எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம். எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம், அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம். யார் வந்தாலும் கூட ஒரு அனுமதிக்கும். மகாராஷ்டிரா பகுதியில இன்னைக்கு இருக்கக்கூடிய பாம்பே பகுதியில ஜொரஸ்ட்ரியன் பெர்சியன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அவங்க ஊர்ல பிரச்சனை வந்த பொழுது அங்கிருந்து எல்லாம் பயந்து நம்ம கிட்ட வந்தாங்க. 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு அத்தனை பெர்சியன் இங்க வந்தாங்க. அவங்க ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க, ஜொரஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிற மதத்தினுடைய பெயர். உள்ள வரும்போது நம்முடைய அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாம் போய் ராஜாட்ட முறையிட்டாங்க, ஐயோ நாம இந்துக்கள், நாம இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க நம்ம ஊருக்குள்ள வர்றாங்க, நம்ம ஊருக்கு விடவே கூடாது, திருப்பி கடல்ல அனுப்பிடுவோம். வந்தவர்கள் என்ன சொன்னாங்க, இல்லைங்க எங்க ஊர்ல பிரச்சனைங்கிறதுனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம், தயவு செஞ்சு எங்களை ஏத்துக்குங்க அப்படின்னு. அப்ப அந்த ராஜா என்ன பண்ணாரு, மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒருத்தரை பார்த்து சொன்னாங்க, ஒரு சொம்புல பாலை கொண்டு வாங்க அப்படின்னு. இன்னொரு பார்த்து சொன்னாங்க, கைப்பிடி சர்க்கரையை கொண்டு வாங்க. ராஜாக்கு முன்னாடி ஒரு சொம்புல பாலும், இன்னொரு பக்கம் கைப்பிடி சர்க்கரையும் வந்தது. வந்த பிறகு ராஜா சொன்னாங்க, கையில சர்க்கரை வச்சிருக்கிறவங்க பாலுக்குள்ள, சொம்பு பாலுக்குள்ள சர்க்கரையை போடுங்க. பாலே பாத்தீங்கன்னா சொம்பு முழுவதும் நிறைந்து நிற்கிறது. அப்ப சர்க்கரையை போடும் பொழுது பால் கதுவி வெளியே வராம போடப்பட்ட சர்க்கரை எல்லாம் அந்த பால் கிரகிச்சு உள்ள இருக்குது. அப்ப ராஜா சொல்றாரு, இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, நாம் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை போன்றவர்கள். எத்தனை பேர் நம்மிடம் கலந்தாலும் கூட அதை அப்படியே கிரகிச்சு நாம வச்சுக்கிறோம். அதனால இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தான் ஒரு மதமும் இந்தியாவுக்குள்ள நாம் அனுமதித்தோம். காரணம், எந்த மதத்தையும் பார்த்து நமக்கு பயம் கிடையாது. ஏன்னா இந்த மதம், இது அடிப்படையில் நாம் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இந்த முதல்ல மதம் என்கின்ற வார்த்தையை இந்து மதத்தை பொறுத்தவரை வாழ்வியல் முறை, இது ஒரு வாழ்க்கை முறை. இப்படிப்பட்ட ஒரு மதமான அது ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். நாம் இத்தனை மதம் இருக்கிறோம், நான் யாரையும் குறை சொல்லல. அப்படிப்பட்ட சமுத்திரம் என்பது இந்த உலகத்தினுடைய கடவுள் பரமாத்மா, அதை நோக்கித்தான் எல்லோரும் போறோம். ஆனா எல்லோரும் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.